ஆலமன் கிட் சிரப் அப்படின்னு ஒரு சிரப் இருக்குது. அது வந்து யூஸ் பண்ண வேணாம் தடை பண்ணியிருக்காங்க. சிரப்பில் வந்து எத்திலின் கிளைக்கால் அப்படின்ற ஒரு வேதிப்பொருளை வந்து கலந்துருக்காங்க. ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் தடை பண்ணியிருக்காங்க தெலுங்கானாவில். உடம்பு சரியாகணுன்றதுக்காக தான் நம்ம சிரப்போ இல்லை டேப்லெட்டோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதிலே வந்து இப்போ இந்த மாதிரி உயிரை கொள்கிற அளவுக்கு இந்த மாதிரி வேதிப்பொருள்லாம் கலந்தா அப்போ என்னத்தை தான் நம்ம வந்து சாப்பிட்றது உடம்பு சரியில்லை அப்படின்னா? அப்போ மெடிசன் சாப்பிட்டாலே உடம்பு சரியாகாமல் போகுமா அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. அதுவும் குழந்தைங்க சாப்பிட்றதுல ஆல்ரெடி ஒன்று பேன் பண்ணாங்க. இப்போ இன்னொன்று இந்த மாதிரி எத்தனை நமக்கு தெரியாமல் இருக்குதுன்னு தெரியல. ஸோ இப்போல்லாம் மனசாட்சின்றது யாருக்குமே கிடையாது. எல்லாம் வந்து நம்ம சம்பாரிச்சா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் வந்துட்டு குழந்தைங்க என்ன சாப்பிட்டானா எப்படி போனான்னா செத்தானா நமக்குன்னா உயிரோடு இருந்தால் நமக்குன்னா அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் வந்து ரெடி பண்ணுறாங்க போல இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ நாமளும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த சிறப்பை கொடுத்துருப்போம். ஸோ அதோட எஃபெக்ட் காட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல ஃபுட்டாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம மெடிசனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வீட்டில் இருக்கிறத வச்சு நிறைய மெடிசன் யூஸ் பண்ண முடியும். சுக்கு, மிளகு இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். மெடிசனை நம்பாதீங்க.